உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். சித்தர்கள் காட்டியிருக்கிற ஆரோக்கியத்திற்குரிய வழி அவைகளை நாம் தொடர்ந்து புத்தம்புது காலை நலம் தரும் மூலிகை என்ற நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு அளிக்கிற ஒரு வாய்ப்பை இறையருள் கூட்டியிருக்கிறது. இப்போது இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நீரிழிவு நோய் உள்ளவர்கள் காலை எரிகிறது, திகுது என்று எரிகிறது. கால் எரிச்சல் அது ஒரு அடையாளம், நீரிழிவினுடைய ஒரு அடையாளம். கால் எரியுதுன்னா எப்படி எரியும்னா, சிலருக்கு நெருப்பில் சுட்டதை போல எரியும். ஆரம்பத்தில் சிலருக்கு இந்த விரலும் பாதமும் சேருகிற இடத்துல இந்த ஜங்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் எரிச்சல் தெரியும். ஒரு நாளைக்கு எரியும், ஒரு நாளைக்கு எரியாது. அது என்னமோ எரியுதுன்னு விட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு எரிச்சல் தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணணும், குருதியை பரிசோதனை செய்து பாருங்கள். ரத்த பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். ரத்த பரிசோதனை பண்ணி நமக்கு சர்க்கரை நோய் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு அடையாளம், அது ஒரு அறிவிப்பு முன்னாடி சொல்லுது, சர்க்கரை நோயினாலே இந்த ஒரு உணர்வு வரும். இன்னும் சிலருக்கு காலில் முழு பாதமும் நெருப்பிலே சுட்டதை போல இருக்கிறது என்று சொல்லுவார். இரவெல்லாம் தூங்க முடியவில்லை, நெருப்பிலே சுட்டதை போல இந்த எரிச்சல் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேரே எரிச்சல். அப்படி எரிச்சல் இருக்கிறதுன்னு சொல்லுவார். சிலருக்கு கையிலும் காலிலும் எரிச்சல் இருக்கும். கை விரல்களிலே நுனியிலே எரிச்சல், பாதத்திலே காலில் எரிச்சல் இருக்கும். இந்த எரிச்சல் என்பது பின்னால் வரப்போகிற ஒரு மிக கொடுமையான ஒரு விளைவுக்கு முன்னறிவிப்பு. அது எப்படின்னா, காலில் முதல்ல அப்படி தான் எரிச்சல் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காலில் உணர்ச்சி போயிடும், மதன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, நடக்கிற போது காலில் எதையோ மேய்ச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது. இன்னும் சிலர் ஒரு அட்டை காலில் ஒட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் நீரிழிவனுடைய அதிகபட்சமான ரத்தத்தில் சர்க்கரை உயர்வினுடைய அடையாளங்கள். என்ன பண்ணணும், ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிக்கணும். என்ன ஆரம்பம், விரலுக்கும் பாதத்துக்கும் சந்திக்கிற இடத்துல இருக்கிற முதல் எரிச்சல், அப்போயே அதை சரி பண்ணி அப்போயே டெஸ்ட் பண்ணி உணவை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சியை மேற்கொண்டு அல்லது ஏதேனும் மூலிகைகளை சாப்பிட்டு அப்போவே அதை கட்டுப்படுத்தணும். விட்டுட்டு சர்க்கரையுடைய அளவு மிக அதிகமாக கூடிய பின்னால் என்னமோ கால் எரியுது அப்படி விட்டுட்டே இருந்து கால் என்னமோ மதம் இருக்குது, அது கிடக்குதுன்றது. சில பேர் எண்ணெயை தடவி தேய்ச்சிக்கிறது, சில பேர் காலை மரல மடக்கி நீட்டி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது. அதனால் அது குறையும். உடனே எனக்கு சரியாக போச்சுன்னு நினச்சிக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நீரிழிவு காலில் கடைசியில் ஒரு அல்சரை உருவாக்கிவிடும். டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு சொல்லுவாங்க. அது டிஎஃப்யூ, டயபெட்டிக் ஃபுட் அல்சர். இந்த நீரிழிவு பாத புண்ணு இருக்கிறதே, அதை சரியாக பராமரிக்காமல், சரியாக மருத்துவம் பார்க்காமல் விட்டுவிட்டால் கால் விரலை எடுக்கிற அளவுக்கு, அல்லது கணுக்காலுக்கு கீழே பாதத்தை வெட்டுகிற அளவுக்கு, அல்லது முட்டிக்கு கீழே பெலோனி ஆம்புடேஷன்னு சொல்லுவாங்க. இப்படி காலையே இழக்கிற ஒரு கொடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். அதை ஆரம்பத்திலேயே அதை சரி செய்ய வேண்டுமானால் சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். சர்க்கரையை கட்டுப்படுத்தினாலும் உடனே அந்த எரிச்சல் போயிடுமோன்னா போகாது. சிலர் சொல்வார்கள், ஐயா முன்னெல்லாம் சர்க்கரை ரொம்ப இருந்துச்சுயா, இப்போ சர்க்கரை 150 170க்குள்ளதாயா இருக்கிறது, இருந்தாலும் கால் எரிச்சல் போகலையா என்று சொல்வார்கள். என்னென்னமோ மருந்து கொடுக்குறார்கள், வலி நீக்க மருந்துகளை தருகிறார்கள். இந்த வலி நீக்க மருந்துகளுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் எனக்கு காலில் இருக்கிற எரிச்சல் போகலை. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு எளிய முறையை சொல்கிறேன், எல்லோருக்கும் கிடைக்க எல்லாரும் பின்பற்றலாம். தாது விருத்தியை தரும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பான ஆண்மை பெண்மை உணர்வுகளை பராமரிக்குவது வாழைப்பூ. வாழைப்பூ என்ன பண்ணுமா, இரத்த பித்தம்னா பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு வாழைப்பூ உதவும். உடனே நான் வாழைப்பூ சாப்பிட்றேன், நான் பிளட் ப்ரெஷருக்கு சாப்பிட்ற மாத்திரை நிறுத்தி விடுறேன் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடாது. நாம் என்ன மருந்து எடுத்துக்கொண்டாலும் உணவு அந்த எடுத்துக்கொள்கிற மருந்துக்கு துணையாக இருப்பதை போல அமைய வேண்டும். அப்போ என்ன, அப்படி இரத்த பித்தத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி வாழைப்பூக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாப்பிரமி, பிரமின்னா சர்க்கரை நோய், மாப்பிரமி பெரிய நோய். அது மாப்பிரமி, வெள்ளை நோய் என்பது நீரிழிவினாலே வெள்ளைப்படுதல். ஆக இதோடு கூட கோழை வயிற்று கடுப்பு, கொல் காசம், இதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், ஆழி அன்ன கடலுடைய அளவு என்ன, ஆழி அனல், கடல் அளவுக்கு அனல், கடல் குளிர்ச்சியாக இருந்தாச்சே.
அவர் எதுக்கு சொல்கிறார், அந்த அனலுடைய அளவு கடல் மாதிரி பெரிய எரிச்சலாக இருக்கிறது. ஆழி அனலன்ன எரிகிற கை கால் எரிவு. இந்த நீரிழிவுனால் வந்தாலும் சரி, வேறு நியூரோபதி காரணங்கள்னால இருந்தாலும் சரி, காலிலும் கையிலும் இருக்கிற எரிச்சல் உள்ளவர்கள், நான் பல பேருக்கு மருந்து கொடுக்குற போது என்னோடய மருத்துவமனையில் அதற்குரிய மருந்துகளை கொடுப்போம். அப்போ அவர்களுக்கு உணவை துணையாக அதற்கு சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது வாழைப்பூவை தான் சொல்லுவேன். வாழைப்பூவை அதை முறையாக அதில் அதை சுத்தம் செய்து விட்டு இந்த தொப்புள் அகற்றுதுன்னு சொல்லுவாங்க, அந்த போலன் இந்த ஸ்டிக்மாவை அகற்றிட்டு இந்த தொப்புள்னு சொல்கிற வெள்ளையான ஒரு பிதுக்கம் இருக்கும், அதை அகற்றிட்டு அதை மோரிலே கொஞ்சம் நேரம் கலக்கி ஊற வைத்து பிழிந்து எடுத்து விட்டு அதை பொரியல் பண்ணுவார்கள். இந்த முருங்கைப்பூவை சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியல் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அதை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டா எவ்வளவு கால் கையில் இருக்கிற எரிச்சலும் கட்டுப்பட்டு விடும் என்று சித்தர் தேரையர் சொல்லுகிறார். வாழைப்பூவை பயன்படுத்துவதோடு அதற்குரிய மருந்துகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது. நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு வாழ்வோம்.